வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. அன்றைக்கி கட் பண்ண வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பாவாடை சட்டை அதை அடித்து வச்சுருக்கேன். அடிக்கிறது வீடியோ எடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை. இப்போ தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பட்டு பாவாடையோட துணியை வச்சு கீழே டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும், பேக்கில் இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து ஃப்ரீல் வச்சுருக்கேன். நெக்குக்கும் இதே சேம் மாடலை இங்கே வச்சுருக்கேன். நெக்லேயும் வச்சு அடிச்சிருக்கேன். கை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். அந்த துணியை வச்சு ஆஃப் பஃப் ஸ்லீவ். இது கை உங்களுக்கு அடிக்கிறது வீடியோ தனியாக போட்டிருப்பேன் பாருங்கள். நான் அந்த பட்டுப்பாவாடை கிளாத்தை வச்சு பாருங்கள் சட்டையில் மாடல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இனி நீங்களும் தைச்சி பாருங்கள். இந்த மாதிரி மாடல் பண்ணலாம். நான் ஆஃப் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இது பஃப் வந்து ரொம்ப தூக்குனா அப்படி இல்லாமல் அமுங்கின மாதிரி இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இன்னும் நல்லா பஃப்பாக தூக்குன மாதிரியும் வைக்கலாம். அதுக்கு வேறு மாதிரி பிடிக்கணும் ஃப்ளீட்டு. நான் அதை இன்னி வரக்கூடிய வீடியோவில் வேறு எதுலையாவது போடுறேன் எடுத்து. இந்த கிளாத் பாருங்கள். இப்போ ஆப் ஷோல்டர் நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் கேட்டிருக்காங்க. ஆப் ஷோல்டர் எப்படின்னா, இப்போ இந்த கிளாத் இல்லை, இந்த இடத்துல நம்ம இந்த கிளாத் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வைக்கலைன்னா ஆப் ஷோல்டர் அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு சின்ன கைக்கு வைக்க வேணால், கொஞ்சம் லென்த்தாக வைங்க. 3/4 வச்சிங்கன்னா ஆப் ஷோல்டர் வச்சா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் முட்டி வரைக்கும் லென்த்து வச்சு வைக்கணும். அப்போ தான் ஆப் ஷோல்டர் வைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி கைக்கு ஆப் ஷோல்டர் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. பாவாடைக்கு சட்டை தைச்சாச்சு. பட்டு பாவாடைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டிங் வீடியோ தைக்கிறது தான் எடுக்க முடியல. தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தைச்சி பார்த்துட்டு கமெண்ட்ஸாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.